எங்க இந்த பக்கம் இன்னும் தெரியல பாப்பனே. 1 கிலோமீட்டர் போனாலே வண்டி புகையா வருது இன்ஜின் வந்து. புகையா வந்துட்டு இருக்கா? சரி, என்ன செய்யணும் அதுக்கு? நல்ல மெக்கானிக் இருந்தா சொல்லுங்க பாப்பா. மெக்கானிக் தானே, பாத்துருவோம். நேரா போய் திரும்ப உத்தமன்னு ஒரு ஸ்டாப் இருக்கு, அங்க ஒரு உத்தமர் இருப்பாரு. அங்க போய் நீ பார்த்தேன்னா உனக்கு விடை கிடைச்சிரும். சரி பாப்பனே, நீ சொன்னா கரெக்டா இருக்கும். சரி, அந்த உத்தம ராஜா போய் பாத்து வந்துருங்க. போங்க, முதல்ல வேலையை பாருங்க. என்ன அந்த உத்தமனா இருப்பாரோ? சரி பாப்போம். பார்க்க நல்ல மெக்கானிக்கா தெரியுதா? நீங்க தான் உத்தம ராசாவா? ஏய், உத்தம ராசாவா? நான் தான் உத்தமே. என்னையா என்னையா வண்டியில இருந்து ஒரே புகையா இருக்குண்ணே. அட பைத்தியம், வண்டினா போக வரத்தான் செய்யும் பைத்தியம். இல்லண்ணே, இன்ஜின்ல இருந்து வருதுண்ணே. இன்ஜின்ல இருந்து வருதா? இதான் அண்ணனுக்கு சப்ப மேட்ரு. இரு, நான் என்ன வந்து பாக்குறேன். ஏன்னா எல்லா வண்டியும் எல்லா வேலை பார்ப்பீங்க முடியும். ஏண்டா லுச்சாதனமா பேசிட்டு இருக்க? நல்லா வேலை பார்க்காம எத்தனை வண்டி எப்படி நிப்பாடி வச்சிருக்காங்க? உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த வேலை பார்த்திருக்கேன், இந்த வண்டி எடுத்து ஓட்டி போற போறோம். சரி பாக்குறேன். என்ன அப்ப இருந்து ஒரு வயரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. சரி, கட் பண்ணி விடுவோம். அதுலயே பரவாயில்ல, சூப்பர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே. அப்புறம் நான் என்ன சொம்பையா உச்சாதனமா பேசிட்டு இருக்கேன்? வண்டி ரெடியா தம்பி? கண்ணாடியா பல நிப்பாடி இருக்கேன் பாரு, கும்முன்னு. சரி சரி, எவ்வளோ? 300 ரூபா. டக்கு மட்டும் முடிச்சுடனே, பயமாயிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க? இன்ஜின்ல கழுவிட்டு இருக்கேயா? அது சைலன்சர்னே. அது சைலன்சரா? அதே கொண்டு இங்க வச்சிருக்காங்க. வீணா அடி வாங்கி சாகாத. வேலை பார்க்க தெரியுமா தெரியாத உனக்கு? தம்பி கோவப்படாதியா. என்ன திடீர்னு புசுகு நான் எப்படி பேசி விட்ட? சரி, இப்போ ஒருத்தர் வண்டி எடுத்து போனா டெலிவரி பண்ணல, அது என்ன வேலை பார்த்த நீ? ஃபுட் ட்ரெஸ் மாத்தி கொடுத்தேன். ஃபுட் ட்ரெஸ் மாத்தினியா? ஏயா எதுல ஸ்பெஷலிஸ்ட்? இந்த இண்டிகேட்டரை ஒட்டி தர்றது, ஃபுட் ட்ரெஸ்ஸை டைட் பண்ணுறது, கேபிள் ஒயர்ல செல்லட்டை போட்டுறது, இதெல்லாம் வந்து அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட். உன்னை நம்பி இந்த இன்ஜின் வேலை பார்க்க கொடுத்தா வழங்குமையா? எங்க ஊர்ல நான் ஏரோலையில பாத்துக்கிறேன். பட்டுவாயன் கூட நம்மளை மதிக்க மாட்டேன்றானயா?